இப்போ முட்டையை பொறுத்தவரையிலும் வெளியில் இருக்கிற ஓடுல நிறைய கால்சியம் இருக்குது. பட் முட்டை உள்ள நம்ம சாப்பிட்ற அந்த பகுதியில் கால்சியம் குறைவாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இது ஒயிட்டாக இருக்குது, இது ஹை கால்சியம் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு முட்டை நார்மலாக 60 கிராம்ஸ் இருக்கும். இதில் 6 கிராம்ஸ் டு 7 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குது. அது மெயினாக வெள்ளைக்கருவில் தான் இருக்குது. 5லேருந்து 5.5 கிராம் வெள்ளைக்கருவில் இருக்குது. மற்றது தான் உள்ள மஞ்சக்கருவில் இருக்குது. ஸோ இப்போ வெள்ளைக்கருவில் ஒன்லி ப்ரோட்டீன். ஸோ அவ்வளோதான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ மஞ்சக்கருவை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குது, கொஞ்சம் கால்சியம் இருக்குது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொஞ்சம் பி விட்டமின் இருக்குது, சி விட்டமின் இருக்குது. இந்த மாதிரி பல விதமான விஷயம் இருக்குது. இப்போ முட்டையை பொறுத்தவரையிலும் வெளியில் இருக்கிற ஓடுல நிறைய கால்சியம் இருக்குது. பட் முட்டை உள்ள நம்ம சாப்பிட்ற அந்த பகுதியில் கால்சியம் குறைவாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இது ஒயிட்டாக இருக்குது, இது ஹை கால்சியம் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு முட்டை நார்மலாக 60 கிராம்ஸ் இருக்கும். இதில் 6 கிராம்ஸ் டு 7 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குது. அது மெயினாக வெள்ளைக்கருவில் தான் இருக்குது. 5லேருந்து 5.5 கிராம் வெள்ளைக்கருவில் இருக்குது. மற்றது தான் உள்ள மஞ்சக்கருவில் இருக்குது. ஸோ இப்போ வெள்ளைக்கருவில் ஒன்லி ப்ரோட்டீன். ஸோ அவ்வளோதான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ மஞ்சக்கருவை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குது, கொஞ்சம் கால்சியம் இருக்குது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொஞ்சம் பி விட்டமின் இருக்குது, சி விட்டமின் இருக்குது. இந்த மாதிரி பல விதமான விஷயம் இருக்குது. இதோட கலரே அந்த ஆரஞ்சிஷ் கலர்லே விட்டமின் ஏயோட கலர். இப்போ நம்ம கேரட் சொல்கிறோம் இல்லையா, கேரட்டீன் அப்படிங்கிற இது இருக்கிறதுனால தான் கேரட்டுக்கே பேர். ஸோ அந்த கேரட்டீன்கிற தன்மை எக் யோக்கில் இருக்குது, அந்த உள்ளே இருக்கிற மஞ்சக்கருவில். அதனால விட்டமின் ஏ சக்தியும் இருக்குது. ஸோ விட்டமின் ஏ எதுக்கு? கண்ணுக்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் பி இதில் பல விதமாக இருக்குது. பட் இது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி நிறைய சாப்பிட்றது விட்டமின் பி தேவை. வாயில் புண்ணு வராத இருக்கிறதுக்கு விட்டமின் பி தேவை. அண்ட் கால்லெல்லாம் இந்த மாதிரி ஒரு குத்துவலி வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராத இருக்கிறதுக்கு விட்டமின் பி தேவை. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால முட்டை இஸ் ஹெல்த்தி. உடைச்சி அப்படியே பச்சை முட்டை சாப்பிட்றது நிறைய ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. நியூட்ரிஷனை பொறுத்த வரலும் அந்த பச்சை முட்டையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ரோட்டீன் உங்கள் உடம்புல சேராது. ஏன்னா அதில் அவிடின் அப்படின்னு ஒன்று முட்டையோட அந்த ப்ரோட்டீனோட சேர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் முட்டையை வேக வச்சாதான் அந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு உடம்புல கிடைக்கும். அந்த அவிடின் அந்த பாண்ட் உடையும் வேக வச்சாதான். ஸோ வேக வைக்காத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து டெஃபினட்டாக கிடைக்காது. நிறைய பேர் முட்டை சாப்பிட்ற காரணமே இந்த மாதிரி ப்ரோட்டீனுக்கு தான். ஸோ 6 கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஒரு முட்டையில் இருந்தால் நாங்கள் 4 முட்டை சாப்பிட்டா 24 கிராம் அப்படின்னு அந்த மாதிரி கணக்கு போடுறாங்க. இப்போ ஹோல் எக், ஹோல் முட்டை எத்தனை சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா, முன்ன காலத்தில் அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 186 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒரு முட்டையில் இருக்குது. அதான் 100 கிராம்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஒரு முட்டையில் அரௌண்ட் 60 கிராம். ஸோ கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது ஜாஸ்தி ஆக்கினா நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை ஏற்றும் அப்படின்னு ஓல்டன் ரிசர்ச் எல்லாம் சொல்லிச்சு. அண்ட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய நோயில். அண்ட் நம்ம ஊரில் ஒரு 35 வயசு 40 வயசு ஆனாலே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் டோட்டல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால எல்லாருமே கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவை தவிர்க்க பார்க்குறாங்க. 0 to 1.5 2 years வரலும் குழந்தைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். அப்படி ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மைல்ட் டெஸ்ட், வெரி சிம்பிள் டெஸ்ட் எடுத்துட்டு ஃபுட் அலர்ஜி இல்லை, உங்கள் ஃபேமிலிலையும் இல்லை, அந்த குழந்தைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே ஆரம்பிக்கலாம்.
ஸோ அதில் ஈஸியஸ்ட் வே என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது வீட்டிலேருந்து, தட் இஸ் தே ஹேவ் த சிக்கன், அவங்க முட்டை தயாரித்து உங்களுக்கு கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி, இல்லைன்னா ஆர்கானிக் முட்டை, ஏன்னா இது குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் பாயில் பண்ணால் அந்த குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதே சாஃப்ட் பாயில் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அண்ட் யோக் கொடுக்க வேணா ஒயிட் முதல்ல கொடுங்க. ஏன்னா அங்கே தான் ஃபுல்லாக வேகலைன்னா ப்ராப்ளம்ஸ் வருது அந்த யோக்லேருந்து தான். ஸோ ஒயிட் எப்படியுமே சாஃப்ட் பாயிலில் வெந்துடும். எக் அலர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு, அதனால நம்ம அதை தவிர்க்கணும். இப்போ எக் அலர்ஜிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அலர்ஜி டெஸ்ட்டில் பண்ணி பார்க்கலாம். பட் அது பண்ணாத தெரியாத யாராவது சாப்பிட்டுட்டாங்க, அவங்களுக்கு எக் அலர்ஜி இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிள் ரேஷ் இல்லை வாயில் ஒரு இச்சிங், அதுலேருந்து சில பேருக்கு பிரெத்லெஸ்னஸ், சோக்கிங் ரொம்ப டேஞ்சரஸாக கூட ஆகலாம். அதனால ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ எந்த ஃபேமிலிஸில் எக் அலர்ஜிஸ் இருக்கோ அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ வெளியில் சாப்பிட்றதே கூட அவங்களுக்கு தெரியாத, அவங்க பொறுத்தவரையிலும் அவங்க ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷில் எக் இல்லை. பட் செய்யும் முறையில் எங்கேயாவது ஒரு ட்ராப் எக்கு கூட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாஃப் பாயில்டு எக் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அது புல்ஸைம்பாங்க, அது வறுத்தையே அது வந்து செமி சாலிடாக அந்த யோக் வரும். இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வெளியில் தான் எக் வாங்குகிறோம். ஸோ இவங்க வந்து போய் கேர்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரிலாம் ரொம்ப பழைய எக் இல்லை, நாங்கள் புது எக் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹாஃப் பாயில்டு எக் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தால் இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஸ்டமக் வாஷ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாத தவிர்க்கலாம். பட் யாருக்கு இம்யூனிட்டியே லோவாக இருக்கோ அவங்க ஹாஃப் பாயில்டு எக் சாப்பிட வேண்டாம். மற்ற எல்லா எக்கும் ஃபைன், ஃபுல் பாயில் சாப்பிட்லாம், ஆம்லெட், ஸ்க்ராம்பிள். ஏன்னா இதில் எக்கு ஃபுல்லாக குக் ஆகிடுது, ப்ராப்ளமே கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாம். அண்ட் எக்கு போட்டு எந்த டிஷ்ஷும் சாப்பிட்லாம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை.